இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்கிட்ட நடிக்கிறீல்ல நீ? நான் தான் பக்கிரி. ரவுடிகளா ரவுடி, டானுகளாம் டானு, டண்டனக்கா டானு. இந்த ஏரியால நான் மட்டும்தான் பஞ்சாயத்து. நான் வச்சதான் சட்டம். பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆயிருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? என் ஏரியால என்ன அரெஸ்ட் பண்ணி ஊர்காரங்களே பாக்குற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போன நீ. அன்னிலிருந்து எல்லாரும் என்ன டம்மி பீஸா பாக்குறாங்க. அதான் உன்னை இப்ப கத்துன்னு வந்துக்கிறேன். உன்னை கொலை பண்ணிட்டு நான் டம்மி பீஸ் இல்ல, டெரர் பீஸ்னு ஊர் உலகத்துக்கே காட்ட போறேன். ஐயோ, ஈஸ்வரி அக்கா இவனை அரெஸ்ட் பண்ணதுனால இந்த ரவுடி அவங்கள கடத்துறதா நினைச்சு நம்மள கடத்திட்டு வந்திருக்கானே. ஈஸ்வரி அக்கா, இந்த மாதிரி ரவுடியெல்லாம் நீங்க போனா போதுன்னு விட்டுருக்க கூடாது. இப்ப இவன் என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே, பேக்கரி அண்ணே. ஏய், பேக்கரியா? நான் என்ன வீரபாகுவா? எனக்கு அக்கெல்லாம் கிடையாது. நான் போக்கிருக்கலாம், போக்கிரி நானு. புரியுதா? சரிண்ணே சரிண்ணே. பேக்கரி அண்ணே, இந்த குருவி கூடையும் அந்த சின்ன மலை மாட்டையும் கொஞ்சம் வெளியே போக சொல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் ரகசியம் பேசணும். இவளை நம்பாதானே? ஏற்கனவே உன்னை தலையில தொங்க விட்டு உரி உரின்னு உரிச்சிருக்கா. ஞாபகம் இருக்குல்ல? ஏய் ஈஸ்வரி, உன் திட்டம் நான் சட்டம் நான் எல்லான்னு தெரியும். இவனுங்களை வெளில அனுப்பிட்டு என்ன அடிச்சுட்டு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போறியா? அதெல்லாம் நடுக்காது. என்னடா எந்த ரகசியமா இருந்தாலும் என் பசங்க இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சொல்லு. ஐயோ, பேக்கரி என்ன பயங்கர கோவக்காரனா இருக்காரு. இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி அக்கா மாதிரி சமாளிப்போம். அண்ணன் பக்கரி அண்ணன், நீங்க ரவுடித்தனம் பண்ணும்போது ஜனங்களை கஷ்டப்படுத்தினீங்கல்ல, நான் உங்களை அதுக்கு தானே நான் அரெஸ்ட் பண்ணேன். ஓ அப்படியா? இனிமே நீங்க தப்பு பண்ணாம திருந்தி நல்ல மனுஷனா வாழணும். அதுக்காக தானே நான் எதுவுமே செய்ய மாட்டேனே. சரியா? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படி கடத்திட்டு வந்து கட்டி போட்டு மிரட்டுறது ரொம்ப ரொம்ப தப்புனே. பக்கரி அண்ணன், நான் உங்களை மன்னிச்சிடுறேன். இந்த கட்டை ஊத்து விட்டுருங்க. நான் பாட்டுக்கு திடுதுன்னு போயிட்டே இருப்பேன். என்னென்ன சொல்றிய? ஏய் ஈஸ்வரி, நீ கெஞ்சிர மாதிரி கெஞ்சி என்னை ஏமாத்தி குண்டாஸ்ல உள்ள போலான்னு பாக்குறியா? ஐயோ அண்ணா, நான் உங்களை குண்டாஸ்ல எல்லாம் போட மாட்டேனே. பிளான் எல்லாம் ஒண்ணும் பண்ணலன்னு. அண்ணா, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கண்ணே. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணி பிரஷர் ஏத்தி உடம்ப மட்டும் கெடுத்துக்காதீங்கன்னு. ஏய் நிறுத்து சும்மா. ரொம்ப எம்எல்ஏ அக்கறை இருமன்னு நடிக்கிற. நான் இப்ப உன்னை கடத்தின வந்த எதுக்கு தெரியுமா? நீ என்ன எந்த இடத்துல வச்சு அடிச்சு இழுத்துன்னு போனியோ அதே இடத்துல ஒன்னு அடிச்சாதான் நான் திரும்பவும் ரவுடியா ஃபார்ம் ஆக முடியும். இந்த ஜனங்களுக்கு என் மேல பயம் வரும். நான் மறுபடியும் ரவுடியா கெத்தா கல்லா கட்டணும்ல, அதுக்குதான். பக்ரி என்ன ஏன்னு இப்படி துக்கிரித்தனமா பிஹேவ் பண்ற? நான் தான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்னை நீ வெளியே விட்டுலாம்ல. நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இரு, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். என்னை எப்படி எல்லாம் கட்டி வச்சதுக்கு போலீஸ் உங்களை சும்மா விடாது. அப்பா, ஏய் என்னடா இது? ஏய் எகுடு, போலீஸ் போன் பண்றியா? நீ இப்ப எப்படி போன் பண்ற நான் பாக்குறேன். போ பண்ணி. ஐயோ, ஏன் போன தூக்கி போட்டுட்டிய? ஏய், பொண்ணால எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருந்தேன் தெரியுமா? நான் மட்டும் அசிங்கப்படல, என் குடும்பமே அசிங்கப்பட்டுக்குது. நீ என்ன அரெஸ்ட் பண்ணி இத்துன்னு போனதால என்ன மனசு வெத்து போய் படை பண்ணிலாம் மாதிரி ரூமுக்குள்ளே போட்டு உக்காந்துக்குது. வெளில வருதே இல்ல. உன்னை கத்தின்னு வர்றதுக்கு ஐடியா கொடுத்ததே எங்க நைனாதான். அவரு என்ன விட பெரிய ரவுடி. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை அவமானப்படுத்தின ஈஸ்வரியா, நீ எப்ப கத்தின்னு வரியோ அப்பதான் நான் வெளில வருவேன்னு சொன்னாரு. அவரு சபதம் போட்டு வைராகியத்தோட இருக்கிறாரு.
இப்ப நான் உன்னை கத்தின்னு வந்துட்டேன். இரு, நான் அவரை போய் கூட்டின்னு வந்துடுறேன். சரியா? ஐயோ அண்ணே அண்ணே என்னண்ணே பெரியவங்களெல்லாம் எதுக்குன்னே டிஸ்டர்ப் பண்ணுதே? விட்டுருண்ணே, எதுவா இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்னண்ணே சொல்றிய? ஏய், அண்ணா. இவ்வளவு ஜாகிரதையா பாத்துக்கிறேன். நான் போயிட்டு எங்க நைனா சரிண்ணா. கூட்டினாரு. நைனாலாம் வேண்டாண்ணே அண்ணே. ஐயோ கொலகார பசங்க இப்படி மாட்டிக்கிட்டோமே. அக்கா வேற லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? அண்ணே, ரவுடி அண்ணே, என்ன ஏனே இந்த பக்ரி அண்ணன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க? நீங்களாவது போய் கொஞ்சம் சொல்ல வேண்டாமா? நீங்களும் அவங்க கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பாவம் பண்றீங்களே, இது நியாயமா இருக்கா தர்மமா இருக்கா? நீங்களே கொஞ்சம் மனசு இறங்கி இந்த கட்டை மட்டும் அவுத்து விடுன, வலிக்குது. முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? நீங்க பாரு, இப்படியே பண்ணிட்டு உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி லாடம் கட்டிடுவேன். ஏய், என்ன எங்களையே மிரட்டுறியா? தொலைச்சு கட்டிடுவேன். பேசாம இரு.